வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்க. முதல்ல என்னோட ஆதங்கத்தை தெரியப்படுத்திக்கிறேங்க. லட்சக்கணக்கான பேர் நடமாடுற பகுதிகளில் தாங்க இந்த மாதிரி பப்பிகளை நான் பார்க்குறேன். பட் என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதா? நிறைய பேர் வண்டியிலையும் போகிறாங்க, நடந்தும் போகிறாங்க. இந்த பிள்ளைங்க படுற அவஸ்தையை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தைகள் மேக்சிமம் இந்த ஸ்கின் அலர்ஜி வந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிச்சில் தாங்க இருக்காங்க. கழிவுநீர் கால்வாய் பக்கத்தில் தான் இந்த மாதிரி குழந்தைங்க அந்த தண்ணியை குடிச்சு இந்த மாதிரி ஆகுறாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அப்படியே இதயமெல்லாம் கனமாயிருச்சுங்க. கண்ணெல்லாம் அப்படியே கண்ணீரே வந்துருச்சுங்க இந்த மாதிரி பிள்ளையை பார்க்கும்போது. இந்த பாப்பாவை பாருங்கள், கண்டினியூவாக சொரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. ஒரு 20 நிமிஷம் நான் அந்த இடத்துல இருந்து ஃபுட்டு வச்சுட்டு இவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டு நான் வந்தேங்க. நான் இப்போ என்ன கேட்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து அங்கங்கே ஸ்ட்ரீட்டில், அதாவது ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கேரிபாளையம், அனுப்பூர்பாளையம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் பெரிய பெரிய கால்வாய் டிச் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பகுதியிலெல்லாம் ஒரு 3லேருந்து 4 பப்பி ரெகுலராகவே நான் பார்க்குறேங்க. பட் பண உதவி இருந்தால் இந்த திருப்பூரில் இருக்கிற இந்த மாதிரி பப்பியெல்லாம் எடுத்து நான் கண்டிப்பாக நல்லது பண்ணி விட்ருவோங்க. இந்த பிள்ளைங்களெல்லாம் அழகான பிள்ளைங்களாக மாற்றி விட்ருவேன். எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு மாற்ற முடியும். ஏன்னா இந்த காலத்தில் வந்து இப்போ வந்து மெடிக்கல் ரீதியாக வந்து அவ்வளோ மிராக்கல் நடக்குதுங்க. அதனால் இந்த பிள்ளைங்களெல்லாம் எடுத்து பார்க்குறதுக்கு எங்கிட்ட காசு பணம் இல்லை. ஆனால் மனசு கிடந்து அடிக்குதுங்க. கடவுள்கிட்ட நான் அனுதினமும் அதான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி பிள்ளைங்களை கண்ணில் காட்டினா அதுக்கான உதவிகள் வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுப்பா. இதுகளை பார்த்துட்டு என்னால் கடந்து வர முடியலைங்க. ஏன்னா நான் பெருமாநல்லூர்லேருந்து ஆஸ்பத்திரிக்கு போகணும். அப்படிங்கிறப்போ வாரத்துக்கு 2 நாள் அந்த ரோடு வழியாக தான் கிராஸ் பண்ணுவேங்க. கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த டிச்சு பக்கத்துலலாம் இது மாதிரி நிறைய பப்பிகளை நான் பார்த்துட்ருக்கேன். இதுக்கு ஃபீடர் யாரும் இல்லை, ஆனால் ரெகுலராக அங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தாங்க இந்த 3 பப்பியுமே இருக்குது. அங்கே கேட்டேன், டேப்லெட் ஏதாவது கொடுங்க, வேணால் கொடுக்குறேன்னாங்க. பட் நம்ம ஃபஸ்ட்டு இவங்களை ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். என்னால் இவங்களை எடுக்க முடியாது, ஏன்னா ஃபீடர் யாரும் இல்லை. அதனால் வந்து ரெஸ்கியூபர் வச்சு தான் எடுக்கணும். நம்ம செந்தில் சார்கிட்ட பேசி அவர் எப்போ வர்றாரோ அப்போ தாங்க இந்த பப்பிகளை எடுக்க முடியும். கண்டிப்பாக எடுத்து இந்த பிள்ளைங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு பார்க்கணும். நீங்கள் எல்லாரும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு 3லேருந்து 4 ரூபா செலவாகுங்க. உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த குழந்தைங்கள காப்பாற்றலாம்.